தமிழக மாணவருக்கும் வணக்கம். நம்மளோட மேஃபி ஆப்ல சம்மர் ஆஃபரா ஜஸ்ட் 699க்கு உங்களோட ஃபேவரட் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனோட இருக்கிற SS12 ஹெட்ஃபோனும் JBL டைப் மெட்டல் மினி ஸ்பீக்கரும் மல்டிபிள் சார்ஜ் கேபிளும் இது கூட மொபைல் OTG ஃபேன் அண்ட் USB LED லைட் இந்த 5 பொருளும் ஜஸ்ட் 699க்கு நம்மளோட மேஃபி ஆப்ல சம்மர் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தா மேஃபி ஆப்லயும், அப்படி இல்லைன்னா mapfy.com அப்படின்ற வெப்சைட்ல நீங்க பை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா பார்சல் கேஷ் ஆன் டெலிவரியோட இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. நீங்க அட்வான்ஸா ஜஸ்ட் 99 மட்டும் பே பண்ணா போதும், இந்த காம்போ உங்க வீடு தேடி வரும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல தான் 84.69% வாக்குகள் பதிவாயிருக்கு. அண்ட் வாக்கு செலுத்திய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா இந்த எலெக்ஷன்ல பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காம நல்லபடியா முடிஞ்சதுல ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வழக்கம் போல தமிழ்நாடும் தமிழ்நாட்டு ஊடகமும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் கடந்த 6 மாத காலமாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொலை, கற்பழிப்பு, அசம்பாவிதம், போராட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கடந்த 6 மாசமா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு பூந்தோட்டமா நல்லா பூத்து குலுங்குச்சு. நீங்க இந்த தமிழ்நாடு சோசியல் மீடியால இருந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல கடந்த 6 மாத காலமாக எந்த விதமான பெரிய பிரச்சனையும் நடக்கவே இல்லை. தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமியா இருந்தது. கடந்த 6 மாத காலமா தமிழ்நாட்டில் நடந்த ஒரே ஒரு பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். விஜய் நடந்தாரு, கையை தூக்குனாரு, காலை தூக்குனாரு, திரும்பினாரு, இந்த பக்கம் போனாரு, அந்த பக்கம் வந்தாரு, இந்த கார்ல வந்தாரு, இந்த கார்ல ஏறி இப்படி பண்ணாரு, சைக்கிள் ஓட்டினாரு, சைகை காட்டினாரு, விஜய் அவரோட வீட்டு கேட்டை திறந்து வெளியே வந்தாருன்ற முதற்கொண்டு 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரே ஒரு பிரச்சனை எதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். இந்த +2 பள்ளி மாணவி கொலை, இந்த நாங்குநேரி இஷ்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் போதையில ஒருத்தர் அடிச்சு கொன்னது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற்று கிரகத்தில் நடந்தது, நம்ம ஊர்ல நடக்கல. அதனாலதான் இதை பத்தி இந்த நியூஸ் சேனல்ஸ், முக்கியமா இந்த சன் நியூஸ், ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இந்த சன் நியூஸ் பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருசா கவர் பண்ணவே இல்லை. ஒருவேளை இந்த இன்சிடென்ட் எல்லாம் ADMK ஆட்சியில இருந்து இல்ல வேற யாராவது ஆட்சியில இருந்து நடந்திருந்தது அப்படின்னா இந்நேரம் அனைத்து ஊடகங்களும் பாத்தீங்கன்னா டிபேட் நடந்திருக்கும். இங்க பாருங்க நம்ம நாடு எப்படி இவ்வளவு கெட்டு குடிச்சவரா போகுது பாருங்க, நம்ம நாட்டுல ஏன் இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லும் பாத்தீங்கன்னா டிபேட் போயிட்டு இருக்கும். பட் இங்க DMK ஆட்சி நடந்ததுனால இது நம்ம நாட்டுல நடக்கல, இது வேற்று கிரகத்துல, அதாவது நம்ம நாட்டுல இல்ல வேற்று கிரகத்துல நடந்த நியூஸ் அப்படின்றதுனால இந்த சன் நியூஸ், இங்க இருக்கக்கூடிய இந்த முக்கியமா இந்த போராளிகள் அவங்க கடந்த 6 மாத காலமா எதுக்குமே போராடவே இல்லை. நம்ம நாட்டுல தான் பிரச்சனை நடக்கலையே. இந்த சூர்யா சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சித்தார்த், இந்த நடிகர், ஒரு சில நடிகர் குரூப்லாம் இருப்பாங்களே, இந்த ADMK ஆட்சியில தான் நடந்ததுன்னா அப்ப மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் குரல் கொடுத்த எந்த நபருமே பாத்தீங்கன்னா இப்போ கடந்த 6 மாத காலமா காணும். ஏன்னா தமிழ்நாடு அவ்வளவு சொர்க்க பூமியா இருந்தது. பட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. தமிழ்நாட்டுல விஜய் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறாரு அப்படின்றத நான் ஒருத்தவங்க கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூல தான், தமிழ்நாடு இப்பேற்பட்ட ஆபத்துல இருக்குதா, விஜய் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கிறாரா அப்படின்னு நான் ஒருத்தவங்க கொடுத்த இன்டர்வியூ வச்சுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இந்த உலகத்துல இடியே விழுந்தாலும் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமா அவங்க கிட்ட போயிட்டு தமிழ்நாடு மேப்பை காமிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதான் தமிழ்நாடு மேப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு உலக அறிவு பெற்றவங்க. அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த கரூர் இஷ்யூக்கு குரல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனசு வெந்து பொங்கி குரல் கொடுத்தாங்க. தமிழ்நாடு மேப்பை காமிச்சாலே இதான் தமிழ்நாடுன்னு கேட்கக்கூடியவங்க இன்னைக்கு கரூர் இஷ்யூக்கு குரல் கொடுக்குற அளவுக்கு விஜய் ஒரு பேராபத்தா இருந்திருக்கிறாருன்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, லதா ரஜினிகாந்த் தான். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா அதற்கு நாம எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துமையாக இருந்து நாம எப்படி கட்டுப்பாடோட நடந்து கொள்ள வேண்டும், இது எல்லாமே யோசிக்கிற தருணங்கள் வந்தாச்சு. ஜனங்களே, பொதுமக்களே, அன்பான தமிழ் மக்களே, எங்கு எது கூட்டமாக சேரும் நேரம் இருந்தாலும் பாதுகாப்பை மட்டும் விட்டுடாதீங்க. குழந்தைகள், பெண்களால கடைசி நிமிஷத்துல ஓட முடியாது. அந்த நெரிசல் ஏற்படும் பொழுது என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அங்க இருந்து நகர்றது ரொம்ப கடினமான விஷயம். ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல தான் எவ்வளவு டுபாகோரு, எவ்வளவு ஆளுங்கட்சிக்கு அல்லகையா இருக்கிறாங்க அப்படின்றது நிறைய தெரிய வந்தது. அதுல முக்கியமா ரஜினி சார், இந்த எப்படி சொல்றது, இந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்து திடீர்னு எட்டி பாக்குற கேஸா தான் ரஜினி சார் பாத்தீங்கன்னா அவர் அந்த கரூர் இஷ்யூக்கு பேசுறது, அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக ஆதவச்சனை பேசிட்டாருன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கையெல்லாம் லெட்டர் ஹெட்ல கொடுக்குறதுன்னு, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அமைதியா இருக்கிற ஆளு
திடீர்னு இந்த புத்துக்குள்ள இருந்து எட்டி பார்த்த மாதிரி அவர்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி கடந்த 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரே பிரச்சனை விஜய் அவர்கள் தான். ஸோ இப்போ அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ தமிழ்நாடும் தமிழ்நாட்டு ஊடகமும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. ஆனா விஜயும் லேஸ்ல சொல்லக்கூடாதுங்க. விஜயும் பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, கண்டென்ட் வேணுமா, இருங்க நானே தரேன் அப்படின்னு மனுஷன் கண்டென்ட்டை வாரி வழங்கிட்டு இருந்தாப்புல. அதுல மிக முக்கியமான கண்டென்ட் எதுன்னா, அரசியல் பரசலா உங்களுக்கும் அந்த நடிகைக்கும் ஏதோ இருக்காமே அப்படின்னு சொல்லி அரசியல் பரசல பேசிட்டு இருக்கும்போது, என்ன இருக்காமே, இரு நானே கண்டென்ட் தரேன் அப்படின்னு எரி நெருப்புல என்னையா இரு பெட்ரோல் கேனையே தூக்கி போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்ரோல் பேர்லயே தூக்கி போட்ட மாதிரி தான் அவரும் திரிஷாவும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்களே அது. ஸோ இதை வச்சு இந்த சன் நியூஸ்காரன் கவர் பண்ண நியூஸ்லாம் இருக்குல்ல, நாட்டுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா, இந்த விஜய்க்கும் அவங்க மனைவி சங்கீதாக்கும் நடந்த அந்த விவாகரத்து நிகழ்வு வச்சு சன் நியூஸ்காரன் பண்ண அலப்பற இருக்குல்ல, அது நியூஸ் சேனலா இல்ல மீம் கிரியேட்டராகவே தெரியல. இந்த விஜயும் திரிஷாவும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்களே, அதை வச்சு சன் டிவில சன் நெட்வொர்க்கே, சன் டிவி, சன் நியூஸ், சன் மியூசிக், கலைஞர் டிவி கூட சேர்த்து நல்லா ஒண்ணு பண்ணானுங்க. இந்த 6 படத்துல வர ஒரு டைலாக் எடுத்து போடுறது, ஞாயிறு திரைப்படங்கள் அண்ணங்கிட்ட இருந்து 6 பிரிக்க பாக்குறானா? உனக்கு ஒரு துணை வேணும், நான் இருக்கேன். கௌரவம் பார்க்காம என் தோல்ல சாஞ்சுக்கோ. புதுசா ஒரு நம்பிக்கை வரும், அப்புறம் யாரும் உன்னை தோக்கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பாச்சி படத்துல வர டைலாக் எடுத்து போடுறது, வாடா டேய் போடா. ஆத்தா மனசுல அதான் இதன்னு நினைக்க வச்சு நாளைக்கு என்ன ஏமாத்தின ஆத்தா உனக்கு ஆப்பு வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த புருஷன் முன்னாடி சாங் போறதுன்னு இவன் தனியா பொழக்க ஆரம்பிச்சான். காதல் செய்யும் நேரம் இது. பணக்காரன் யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். இன்று பிற்பகல் 3:30க்கு வணக்கம். கலைஞர் டிவில பாத்தீங்கன்னா இதான் சாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு கோட்டு படத்தோட சீன் எடுத்து, முக்கியமா இந்த ஸ்னேகா வந்துட்டு விஜய் சந்தேகப்படுவாங்க, அப்போ வந்துட்டு விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அந்த சீன் எடுத்து போட்டு கரெக்டா அந்த த்ரிஷா இஷ்யூ வரும்போது அந்த ஒரு சீன் எடுத்து போட்டு பயங்கரமா ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த விஜய் மேடைகள்லாம் சொன்னார்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கு இன்னும் டிஎம்கேன்னு. அதே மாதிரி சோசியல் மீடியா, முக்கியமா இந்த டிவி சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு சன் நெட்வொர்க், இன்னொன்னு ஜி நெட்வொர்க். சன் டிவி பாத்தீங்கன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டா இருந்தாங்கன்னா, ஜி தமிழ் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவரா இருந்தாங்க. முக்கியமா இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரிச்சு வச்சிட்டான். உங்கள் ஜீ தமிழில் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த கோடிக்கணக்கான ரசிகர்களின் கர்ஜனை வானை பிளக்க தளபதி விஜயின் தி ஃபைனல் ரோல். மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. I am coming. அதுல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜி தமிழ்ல ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்தான், இந்த கோட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்தான். அது கோட்டு படத்தோட ப்ரொமோஷனா இல்ல விஜயோட பொலிட்டிக்கல் அந்த கட்சிக்கு பண்ண ப்ரொமோஷனா தெரியல, பயங்கரம் பண்ணியிருந்தான் அவன். 2 மணிக்கு மனைவி வெறுத்தாலும் சொந்த மகன் பழிவாங்க நினைத்தாலும் எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற மக்களின் நாயகன் மக்களுக்காக வருகிறார். தளபதி வெற்றி கொண்டான் நடித்த கோட் தளபதி ரசிகர்களுக்காக மறு ஒளிபரப்பு. இந்த சண்டே யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் உங்க ஓட்ட ஜீ தமிழுக்கு போட்டுடுங்க. இந்த தமிழ்நாட்டு ஊடகம் வந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பினதுல ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் தான் பாவம். இத்தனை நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு காரு, ஒரு கேமரா, ஒரு கேமராமேன், ஒரு கேமரா அசிஸ்டன்டோட விஜய் வீட்டு வாசல்லே பெர்மனண்டா தங்கிட்டு இருந்தாங்க 6 மாசமா. இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்லையா, இதனால விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தானே வெளியே வராட்டேன்னு அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்க்க போறாருன்னு இப்ப நியூஸுக்கு பாவம் இவங்க தான் பஞ்சமா இருக்கும். இப்ப நியூஸை தேடி தேடி அலையணும், எப்ப அங்கதான் நடந்தா இங்கதான் நடந்தா ஏதாவது அமுச்சு விடுங்கப்பா அப்படின்னு தேடி தேடி அலையணும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் பாவம். ஆனா ஊடகங்கள்லயே இருக்கிறதுலயே இந்த ஊடக தர்மம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்த ஒரே ஊடகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சன் நியூஸ் தான். இந்த விஜயும் திரிஷாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு காஸ்டியூம்ல போயிருந்தாங்களே, அதை ஒரு கடையில வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து இந்த நாட்டுக்கு இப்ப இந்த செய்தான் முக்கியன்ற மாதிரி அதெல்லாம் எடுத்து நியூஸா போஸ்ட் போட்டிருந்தான். ஏன் இதெல்லாம் ஒரு நியூஸா? மக்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி இருக்கு, இல்ல இது நல்லதுன்னு சொல்லி ஏதாவது கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே, தமிழ்நாட்டு ஊடகமும் இயல்பு நிலை திரும்பிடுச்சு இல்லையா? ஸோ இனிமேலாவது மக்களுக்கு நல்ல செய்திகள் போய் சேருதான்னு பார்ப்போம். பட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல எனக்கு ஒரு கட்சியை நினைச்சாதான் கொஞ்சம் மனசு வருத்தமா, எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் டிவிக்குன்னு சொல்லி விஜய் வச்சே பொழப்பு நடத்திட்டு இருந்தானுங்க. இப்போ வந்துட்டு எலெக்ஷன் வேற முடிஞ்சு போச்சு, இனிமே அவனுக்கு பொழப்புக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. நம்ம சொல்லலாம் இதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், அவனுங்க ஆல்ரெடி அதை தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ
பாவம்